உங்களுக்கு பல்லு வலி இருக்கு. ஆனா டாக்டர்கிட்ட போனா அடைப்பாங்களா, வேர் சிகிச்சை பண்ணுவாங்களா? இந்த ஒரு டவுட்லயே நீங்க டாக்டர்கிட்ட போகாம இருக்கீங்க. கரெக்டா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு வர வலியை வச்சு உங்க பல்ல அடைக்க முடியுமா இல்ல வேர் சிகிச்சை பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈஸியான டென்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி குடிச்சாலோ இல்ல கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டாலோ ஒரு சின்ன பெயின் அந்த செகண்டுக்கு வந்துட்டு உடனே மறைஞ்சிருது அப்படின்னு சொன்னா இது ரிவர்சபிள் பல்பைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்கு முக்காவாசி அடைச்சாலே உங்க பிரச்சனை சரியாயிடும். இல்ல நீங்க கூலிங்கா ஹாட்டா எது சாப்பிட்டாலும் உங்க பல்லுல உடனே வலி வருது, ஆனா அது கொஞ்ச நேரம் ப்ரொலாங் ஆகி இருந்துட்டே இருக்கு, தானா போக மாட்டேங்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் போகுது, படுத்தா வலி அதிகமாகுது, குளிர்ல வலி அதிகமாகுது, நைட் டைம்ல வலி அதிகமாகுது, இந்த மாதிரி பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இர்ரிவர்சிபிள் பல்பைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வேர் சிகிச்சை கண்டிப்பா தேவைப்படும். என்னங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தானே தவிர இதுதான் டயக்னோசிஸ்னு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தேன். இதை தாண்டி உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட போய் பாருங்க, எக்ஸ்ரே எடுங்க, அவங்க டயக்னோசிஸை கேட்டுக்கோங்க, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தைரியமா எடுத்துக்கோங்க. ஏன்னா டென்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி கிடையாது, அதோட நெக்லிஜென்ஸ் தான் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும்.